இப்போ நாம் பார்க்க போகிறது மதுரை மீன் குழம்பு ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபிஷ் குழம்பு இன் தமிழ். அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள் இது. இப்போ இந்த முறை வந்து ட்ரெடிஷ்னல் முறைங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. இங்கே சென்னையில் பண்ணுறதெல்லாம் மீன் குழம்பு கிடையாது. அதில் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக செய்யணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வரும். அதில் நிறைய விஷயங்களை போட்டிங்கன்னா மீனோட வாடை, மீனுடைய அந்த டேஸ்ட்டு போயிடும். இப்போ ஒரு வாணலியை வச்சு அதில் எண்ணெயை போட்டுக்கிறோம். இதில் ஜீரகமும் வெந்தயமும் போட போகிறோம். இப்போ இதில் தேங்காய்லாம் நம்ம ஊற்ற போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். ஆனால் இதனோட சுவையும் மனமும் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் இப்படித்தான் பண்ண சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இந்த மீன் குழம்பை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். என்னென்னவோ போடுறோம் அதில். இப்போது நாம் வெங்காயத்தை 3 சிறிய வெங்காயங்களை சிறிதாக வெட்டி வச்சுருக்கோம். அதை இதில் போட போகிறோம். இப்போ வந்து ஜீரகம் வெந்தயம் போட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மீனை நல்லா வந்து மசாலாவில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்து அதை தனியாக ஊற வச்சுக்கணுங்க. அப்புறம் வெண்டைக்காயை நடுவில் ஒரு கீரல் மட்டும் போட்டு தனியாக வச்சுக்கணும். இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். தக்காளியை 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி, அம்மி இருந்தால் அம்மியில் அரைங்க, இல்லை மிக்சி இருந்தால் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிறிதாக நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணுங்க. இதில் ட்ரெடிஷ்னல் மெத்தட். 3 பச்சை மிளகாய், இது 2ஐயும் போட்டு கொஞ்சமாக உப்பு போடுறதுன்னா போடலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க மீன் குழம்பை. எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட சுவை போயிடும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கும் போதே அந்த தக்காளியை அரைச்சி வச்ச தக்காளி அதில் போட்டுடணுங்க. இப்போது மிளகாத்தூள் போட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா வதக்குறோம். இதனோட வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இதை கொஞ்சம் வதக்கணுங்க. இது வரைக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போ இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த கலவை என்னென்னா, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கான புளி, அதை கரைச்சி அதோட கரைசல், அதில் வந்து 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு இப்போ இது நல்லா கொதிக்க விடணும். இதனோட மசாலா வாடை போன பிறகு இதில் வந்து வெண்டைக்காய் போடணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த மசாலா வாடை போன பிறகு தான் நம்ம அதை போடணும். நல்லா கொதிக்க விட்டு குழம்பு திக்கான பிறகு இந்த வெண்டைக்காயை போடணும். வெண்டைக்காய் போட்டோன்னே இன்னும் திக்காகும். அதனால் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிங்க. உப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. வெண்டைக்காய் எப்போவுமே குழம்ப திக்காக்கி கொடுக்கும். அதனால் மீன் குழம்புல எப்போவுமே வெண்டைக்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சுவை அலாதியாக இருக்கும். இப்போது இதில் நம்ம மசாலாவில் ஊற வச்ச மீன். இப்போ மீனை வந்து மசாலாவில் ஊற வைக்கிறது எதுக்குன்னா, அதில் உப்பு காரம் எல்லாம் அதில் சேருங்க. இங்கே சென்னையில் பண்ணுறவங்க அப்படியே மீனை போடுவாங்க. அந்த மீன் டேஸ்ட்டே இருக்காது. அதில் உப்பு மசாலாலாம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை போட்டு மீன் போட்டவுடனே ஒரு 5-10 நிமிடங்களுக்குள்ளே இதை இறக்கிடணும். இப்பொழுது சுவையான மதுரை மீன் குழம்பு, ஆஹா என்ன கலர் பாருங்கள், ரெடி.